జగన్ గుర్తుపెట్టుకో, అధాపాతాళానికి తొక్కకపోతే నా పేరు పవన్ కళ్యాణే కాదు, మా పార్టీ జనసేనే కాదు. மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய மோடி ஒரு தலைவரை சுட்டிக்காட்டி சிலிர்த்து சிலாகிக்கிறார். அவரது பெயரின் பொருளே புயல் என்று புகழ்கிறார். கரவொலிகள் அரங்கை நிறைக்கின்றன. மோடி பிரமித்த அந்த தலைவரின் பெயர் பவன் கல்யாண். ఎవరి పేరు చెప్తే பவன் கல்யாண் என்ற பெயருக்கே பிளாஷ்பேக் இருக்கிறது. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி மார்ஷியல் ஆர்ட்ஸ் வல்லவரான தனது தம்பி கல்யாணை நடிகராக்கினார். அறிமுக விழாவில் தற்காப்பு கலைகளை அரங்கேற்றி வியக்க வைத்தார் கல்யாண். இதை பார்த்து மெய்சிலிர்த்த பார்வையாளர்கள் கொடுத்த பட்டம்தான் பவன். பவன் என்பது வாயு புத்திரன் அனுமனின் செல்ல பெயர். பவன் கல்யாணின் படங்கள் வெளியாகும் திரையரங்குகளில் தீபாவளிதான். அவர் திரையில் தோன்றினாலே விசில் பறக்கும், பாக்ஸ் ஆபீஸ் கொழிக்கும். ஆக்ஷன் காட்சிகளில் 6 அடி புல்லட்டாக தெரிப்பார். இவர் பங்கேற்காத தெலுங்கு திரை விழாக்களில் கூட பவன் கல்யாண் என்ற பெயரை சொன்னாலே ஆர்ப்பரிக்கும் அரங்கம். 2008 அண்ணன் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் கட்சியை தொடங்கிய போது அதன் இளைஞர் அணியான யுவராஜ்யத்தின் தலைவரானார் பவன் கல்யாண். ஆனால் கட்சியை காங்கிரசுடன் இணைத்த போது சிரஞ்சீவியை எதிர்த்தார். உடன்பிறப்புகளுக்கு இடையே ஊடல் வந்தது. 2014 ஜனசேனா கட்சியை தொடங்கினார். அந்த ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. 2019 தேர்தலில் இடதுசாரிகள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தார். கஜுவாக்கா, பீமாவரம் என 2 தொகுதிகளில் களமிறங்கிய பவன் கல்யாண் 2லுமே தோல்வி